ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும். ஸோ இதில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், இதுக்கு எவ்வளோ செலவாச்சு, அதோட வாரண்ட்டி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பில்டிங்கில் கான்க்ரீட்க்கு மேலே வந்து ஓடு வச்சுருக்காங்க. ஸோ அந்த உள்ளே வந்து லீக் ஆகுது. அந்த ஓடையும் தாண்டி தண்ணி உள்ளே போய் அந்த கான்க்ரீட்டில் வந்து லீக் ஆகுது. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இருக்கிற எல்லா ஓடையுமே வந்து எடுத்துகிட்டு மொத்தமாக நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அது வந்து அதுக்கு வாரண்ட்டி கொடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு கஸ்டமர்கிட்ட பட்ஜெட் இல்லாத காரணத்தினால எங்கெங்கெல்லாம் லீக் ஆகுதோ அதை மட்டும் பார்த்து ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த வாட்டர் ப்ரூஃபிங் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் லீக் இருக்கோ அந்த இடங்கள்ல எல்லாமே வந்து ஓடெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ ஒரு 3-4 இடம் இருந்தது அந்த மாதிரி. ஸோ அந்த இடத்துல வந்து ஓடெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் என்னென்ன மெட்டீரியலாக யூஸ் பண்ணோம், ப்ளஸ் வந்து பிளெயின் ரூஃப் வந்து ஒரு 2 இடத்துல இருந்தது. ஸோ அந்த பிளெயின் ரூஃப் வந்து நம்ம பண்ணுறதுக்கு 5 வருஷம் வாரண்ட்டியோடு நம்ம வந்து அதை பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த பிளெயின் ரூஃப்க்கு வந்து வாரண்ட்டி, அந்த ஓடு வந்து நம்ம மொத்தமாக எடுத்து பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம வாரண்ட்டி கொடுக்கலாம். பட் ஆனால் நம்ம ஒவ்வொரு இடங்களில் மட்டும் பண்ணதுனால அதுக்கு வாரண்ட்டி கொடுக்கறது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ அதனால நம்ம அந்த இடத்துல நார்மலாக பண்ணுற மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருந்தோம். மற்ற இடங்கள்லையும் அதே மாதிரி சேம் ஒரே ப்ராசஸ் தான். ஆனால் இந்த பிளெயினாக இருக்க இடத்துக்கு வந்து 5 வருஷத்துக்கு வாரண்ட்டி கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ வாங்க நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வாட்டர் ப்ரூஃபிங்கில் ஃபர்ஸ்ட் ப்ராசஸான சர்ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணுறதை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஓடு கழட்டின இடங்கள் பின்ன பிளெயின் ரூஃப் இது ரெண்டையுமே வந்து நல்லா ப்ரெஷர் வாஷர் மூலியமாக மொத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தோம். ஸோ அடுத்த ப்ராசஸில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணும்போது எந்த விதமான டஸ்ட்டுமே இருக்கக்கூடாது. ஸோ அதனால் ஹேர் அடிக்கிற மிஷின் மூலிமா இருக்கக்கூடிய எல்லா டஸ்ட்டுமே நாங்கள் வந்து அதிலேருந்து ரிமூவ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமா தான் நாங்கள் கோட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்ஃபேஸ் வந்து டோட்டலாக ரெடி ஆகிடுச்சு. கோட்டிங்க்கு நம்ம என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா damsure. damsureல ஃபர்ஸ்ட் கோட்டிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாலிபாண்ட். இந்த பாலிபாண்ட் வந்து ஒரு ப்ரைமர் கோட்டிங். ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் பாலிபாண்ட் கெமிக்கலுக்கு வந்து நம்ம 3 to 4 லிட்டர் வந்து வாட்டர் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் அதற்கு தேவையான சிமெண்ட்டும் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ அது வந்து ஒவ்வொரு ரூஃபை பொறுத்து வந்து அந்த சிமெண்ட் மாறும். ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சிமெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி நம்ம டைரெக்டாக வந்து நம்ம அந்த ரூஃபில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ப்ரஷ் மூலியமாக வந்து இது நம்ம தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கோட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா செகண்ட் கோட் வந்து நம்ம ரெக்ரான் மேட் எடுத்துக்கணும். ஸோ இதே ப்ராடக்ட் வந்து damsureலேயே அவங்ககிட்டே வந்துருக்கு. இது வந்து 100 GSM ரெக்ரான் மேட்டு. ஸோ இதை நம்ம எடுத்து நம்ம அந்த ஏரியாவுக்கு எந்த அளவுக்கு இது தேவையோ அதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதை நம்ம அந்த சேம் அதே பாலிபாண்ட் ப்ரைமர் கோட்டிங் மிக்சிங்லேயே வந்து நம்ம டிப் பண்ணி நம்ம அந்த ரூஃபில் வந்து அதை அப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து செகண்ட் கோட்டிங்காக வந்து இருக்கும். செகண்ட் அண்ட் தேர்ட் கோட்டிங் வந்து இதுவாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நம்ம இந்த ரெக்ரான் மேட்டை வந்து அப்ளை பண்ணணும். ஸோ ரெக்ரான் மேட் கோட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் கோட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் கோட் 2K ஃபைன். ஸோ இது வந்து நம்ம பாத்ரூமில் வந்து கோட்டிங் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுக்கான வந்து ஒரு ப்ராடக்ட். ஸோ இதுவுமே வந்து சேம் damsureல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லிக்விட் ப்ளஸ் பவுடர் ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய வந்து ஒரு ப்ராடக்ட். ஸோ இதில் நம்ம வாட்டர் எதுவுமே வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. ஸோ இதில் வந்து இது ரெண்டையுமே வந்து மிக்சர் மூலியமாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அடுத்த 2 கோட் வந்து இந்த ஃப்ளெக்ஸ் கோட் ஃபைன் அப்படின்ற ப்ராடக்ட் வந்து 2 கோட் நம்ம இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணணும். ஸோ ஃப்ளெக்ஸ் கோட்
2K ஃபைன் அந்த கோட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மள வந்து வாட்டர் சும்மா தெளித்து பார்க்குறோம். ஸோ அது வந்து எப்படி வாட்டர் உள்ளே அப்சர்வ் ஆகாமல் வெளியே தள்ளுது அப்படின்றது இந்த வீடியோ மூலியமாகவே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுவரை நீங்கள் அந்த ஓடு இருக்கிற இடத்துல நம்ம வாட்டர் ப்ரூஃப் பண்ணதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்த கோட்டிங் வந்து இதில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம 2K வரைக்கும் நம்ம வந்து நிறுத்தியிருக்கோம். ஸோ இந்த 2Kலேயுமே நான் நிறுத்தலாம். பட் இன்னுமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா damsure மேக்னோஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ப்ரைமர் கோட்டிங்காகவும் யூஸ் பண்ணலாம். ரெக்ரான்மெண்ட்க்கு வந்து நம்ம பாலிமான் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மேக்னோஃபிக்ஸுமே வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்ஸ் கோட் முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு சிங்கிள் கோட் வாட்டர் எதுவுமே வந்து சேர்க்காம மேக்னோஃபிக்ஸை வந்து நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணுறோம். ஸோ இது அப்ளை பண்ணுறதுனால நம்ம இதுவரை கோட் பண்ண எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இதுக்கு மேலே வந்து வாட்டர் கண்டென்ட்டை உள்ளே அப்சர்வ் ஆகவே வந்து இந்த மேக்னோஃபிக்ஸ் அப்படின்ற ப்ராடக்ட் வந்து விடாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இந்த மேக்னோஃபிக்ஸ். ஸோ இதோட வந்து இந்த ஓடு இருக்க இடத்துல நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணது வந்து இந்த கோட்டிங்கோட நிற்கிது. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம தாராளமாக அந்த ஓடெல்லாம் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதோட இந்த இடத்துல இருக்கக்கூடிய வாட்டர் ப்ரூஃபிங் வந்து முடியுது.